இந்த அஞ்சலிக்கு இது தேவைதான் அப்படிங்கிற மாரி மிகப்பெரிய ஒரு செயல் நடக்குது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இருந்துட்டு இந்த அஞ்சலிய ஒரு கொலசாமி மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, அவரோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்டை குழந்தை அஞ்சலியோட வயித்துல வளர்ந்துட்டுருக்கு அப்படின்ற ஒண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா வந்து நம்ம அஞ்சலிய வந்து காத்து கா கா பாதுகாத்துட்டு இருந்துச்சு. ஆனா, அதே சமயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்ல. இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல அதாவது கொலை பண்றதையும் தாண்டி அஞ்சலி வந்து உயிரோட இருந்து அவ வந்து பார்த்தீங்கன்னா, தண்டனை எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கே முடிவு பண்ணி, இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு விரட்டுறது மட்டும் இல்லாம, நம்ம கமிஷனர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு அனுப்பி வைக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதம் இருந்துட்டு, நம்ம இலக்கியா சொன்னத கேட்ட உடனே பயங்கரமான ஷாக்கிங். அது மட்டும் இல்லாம, இந்த ஒரு நேரத்தில நம்ம கௌதம் மட்டும் இலக்கியாவ தப்பா நெனச்சிருந்தாலோ, இல்ல நான் முன்னாடியே சொன்னேன், எதுக்காக மறுபடியும் வந்து இப்ப இப்படி வந்து இந்த மாரி பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்ட, அவ கர்ப்பமா இருந்தா என்ன, இல்லன்னா என்ன அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. ஆனாலும் தன்னோட பொண்டாட்டி இலக்கியாவ வந்து இப்ப விட்டு குடுக்க முடியாம, கமிஷனர் கிட்ட போய் கதற ஆரம்பிச்சு, இந்த மாரி தான் என் இலக்கியா வந்து இப்ப அந்த மயக்க மருந்து கலந்தது உண்மதானா? அப்படின்ற மாரி வந்து சொன்னதும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது கௌதம். எல்லாமே கைமீறி எல்லைய வந்து கடந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்து தான் ஆவணும். இலக்கியா சொல்ற மாரி அஞ்சலி கர்ப்பமா இல்லாம இருந்தா மிகப்பெரிய சந்தோஷம். அது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு. அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும் ஒரு வேளை இருக்குமோ! ஒரு வேளை இருக்குமோ! அப்படின்ற மாரி உண்மையிலேயே இந்த அஞ்சலி கர்ப்பமா இருக்க மாட்டாளோ! அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மைண்டுக்குள்ள ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சுடுது. இருந்தாலும் எதையும் எவிடன்ஸ் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கூட நம்புற மாரியே இல்ல. அது மட்டும் இல்லாம, இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து செய்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அஞ்சலி ஏற்கனவே செக்கப் பண்ணிட்டுருக்கா. டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை நல்லபடியா இருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கணக்கு போட்டு பார்க்கும்போது, நம்ம கௌதம்க்கு அஞ்சலி மேல சந்தேகப்படுறதா, படக்கூடாதா, ஒண்ணுமே புரியாம தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்காங்க. ஆனா அதே சமயம் இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருந்துட்டு ஒரு சின்ன விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அந்த டாக்டர் பத்மினி டாக்டர் வந்துட்டு "என்ன மன்னிச்சிரு கௌதம். அஞ்சலி வந்து இப்ப உண்மையிலேயே கர்ப்பமா தான் இல்ல." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அவ கர்ப்பமா இல்ல அப்படின்றது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா அவ கர்ப்பமா இல்ல அப்படின்றதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்ப ஒளிஞ்சிருக்கு. அதனால தான் இத்தன நாளா வந்து இப்ப உங்க குடும்பத்தையே அந்த அஞ்சலி வந்துட்டு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா கர்ப்பம் ஆக முடிஞ்சா கண்டிப்பா அவ கர்ப்பம் ஆயிருப்பா. ஏன்னா அவ புருஷனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னும்போது, வேற எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஆனா இந்த இடத்துல எதுக்காக அவ பொய் சொல்லியிருக்கா அப்படின்ற ஒரு உண்மைய மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் ஈஸியா முடிஞ்சிரும் அப்படின்னதுக்கு அப்புறம் தான் வீட்ல இருக்கிற ஒரிஜினல் அந்த ரிப்போர்ட் வந்து இப்ப அஞ்சலியோட ரிப்போர்ட்ட வந்து ஆட்டிக்க போட ஆரம்பிச்சுறாங்க. அத வச்சு தான் இப்போ இந்த அஞ்சலியோட சுயரூபம் வெளிய தெரிறது மட்டும் இல்லாம, நம்ம கார்த்திக்கே வந்து இப்ப அடிச்சு நீங்க இழுத்துட்டு போங்க. இவளுக்கும் எனக்கும் இனிமே எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப இந்த அஞ்சலிய நம்ம கமிஷனர் கூட வந்து இப்ப ஜெயிலுக்கு அனுப்பி வைக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலிய எப்படியாச்சும் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல தள்ளிடணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.